கூடுதலாக தண்ணீர் மற்றும் மருத்துவ தேவை என்பது அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையினுடைய சில பாகங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்புகளை பார்வையிடுவதற்கு மீட்பு குழுக்கள் செல்வதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மண் அரிப்பு என்பது நிச்சயமாக ஒரு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ரயில் போக்குவரத்து என்பது ஒரு முற்றாகவே ஸ்தம்பிக்கின்ற நிலைக்கு சென்றிருந்து தற்பொழுது மீள உயிர் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த தண்டவாளங்களின் கீழ் உள்ள கற்கள் மற்றும் மண்ணெல்லாம் அரித்து செல்லப்பட்ட நிலை என்பது அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இனவாதம் என்கின்றது அல்லது அந்த பிரிவினை என்பது இரண்டு தரப்படவும் இருக்கின்றது. அரசு தரப்பு ஒரு விடயத்தை கொண்டு வரும் பொழுது தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அது தமிழர்களுக்காக வருகின்ற ஒரு தேவை என்பதை மறுதளித்து அதன் மீது ஒரு காழ்ப்பு கொண்ட உணர்வுள்ள ஒரு பார்வை இருக்கின்றது. அந்த வெள்ளப்பெருக்கு என்பது அனுராவின் வேறொரு முகத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவதாக அல்லது அனுரா அதனை தனக்கு பயன்படுத்தி தான் ஒரு மிகவும் சாதாரண தலைவன், அவர் தனது ஒரு பேட்டியிலே அண்மையில் குறிப்பிட்டிருக்கின்றார், தான் சாதாரண மக்களின் தலைவனாக இருக்க விரும்புகிறேன், மக்கள் போலவே இருக்க விரும்புகிறேன், எனவேதான் மக்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு இருக்கும் என்று. அவ்வாறான ஒரு செயற்பாட்டிற்கு காலம் இடம் கொடுத்திருக்கின்றது. இந்த இயற்கை பேரழிவும் இடம் கொடுத்திருக்கின்றது. 250 மில்லியன் ரூபாவை தங்களுடைய அறக்கட்டளை ஊடாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இது இலங்கையில் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அரசியலில் பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் கருத்து மோதல்கள் இருந்தாலும் நாடு என்று வருகின்ற பொழுது ஒரு அர்த்தத்தில் கை கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் செயற்பட்டதாக பார்க்கப்படுகிறார். தமிழர்களுக்கு கூட வந்த தீர்வுகளில் சந்திரிகா அரசில் இருந்த பொழுது பிரேரிக்கப்பட்ட தீர்வுதான் மிகவும் ஒரு ஆரோக்கியமானதாக கூட இருந்திருந்தால் கூட அதனை இந்த இனவாத சக்திகளின் தடுப்பால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை.